வணக்கம். நுரலிய மாநகர சபை பிரதி முதல்வர் ஆகிய நான் தற்போது நுரலிய மாநகர சபை பிரதி முதல்வராக பதவி வைத்து 2 தினங்கள் ஆகின்றன. நேற்றைய தினம் மாநகர சபையின் கன்னி அமர்வு நடைபெற்றது. இந்த கன்னி அமர்விலே பல குழுக்கள் அமைக்கப்பட்டன. நுரலிய மாநகர சபையை பொறுத்தவரையில் 5 குழுக்கள் பிரதானமாக செயல்பட்டு வந்தது. இந்த 5 குழுக்களுக்கு மேலதிகமாக நேற்றைய தினம் நாம் நுரலிய மாநகர சபையிலே ஒரு வரலாற்று வெற்றியாக தோட்ட உட்கட்டமைப்பு என்ற ஒரு குழுவையும் நியமித்தோம். அக்குழுவை பிரேரித்தது நான். அந்த பிரேரணையை ஏகமனதாக அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், நுரலிய மாநகர சபையை பொறுத்தவரையிலே நுரலிய மாநகர சபைக்கு அண்மையில் 4 தோட்டங்கள் தற்போது இருந்து வருகின்றது. அதாவது பம்பரக்கலை, இஸ்கிராப், நேஸ்பி, மூன்பேன் ஆகிய தோட்டங்கள் நுரலிய மாநகர சபைக்கு அண்டிய பிரதேசத்திலே உள்ளது. இந்த 4 பிரதேசத்தில் உள்ள மக்கள் சார்ந்துதான் நுரலிய மாநகர சபையின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்பது யாவரும் அறிந்தது. ஆகவே நுரலிய மாநகர சபையை பொறுத்தவரையிலே நுரலிய மாநகர சபை எல்லைக்கு உட்பட்டு இந்த 4 தோட்ட மக்களுக்கும் எமது சேவைகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த குழுவை முதலியாக நாம் அமைத்திருக்கின்றோம். இதற்கு முதல் தோட்ட உட்கட்டமைப்பு என்ற ஒரு குழு இந்த மாநகர சபையிலே இயங்கி வந்தாலும் கூட அந்த குழு வேறு குழுக்களுடன் இணைந்து தான் இந்த செயல்களை செய்து வந்தது. ஆனால் இதுவே முதல் முறை தோட்ட உட்கட்டமைப்பு என்ற ஒரு தனியான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த பிரேரணையை நேற்று கன்னி அமர்விலே நான் முன்மொழிந்த போது அதனை அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக வரவேற்று அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இது நுரலிய மாநகர சபையை பொறுத்தவரையிலே ஒரு மாபெரும் வெற்றியாக அமையும் மட்டுமல்லது, இந்த நுரலிய மாநகர சபைக்கு அண்மையில் வாழ்கின்ற தோட்டப்புற மக்களுக்கும் இது ஒரு மாபெரும் வெற்றியாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. காரணம், நுரலிய மாநகர சபையை பொறுத்தவரையிலே நுரலிய மாநகர சபையில் செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் நிச்சயமாக இந்த தோட்டப்புற மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நாம் இதனை ஆரம்பித்தோம். ஆகவே கூடிய விரைவிலே இந்த தோட்டப்புறங்களுக்கும் இந்த சேவைகள் நுரலிய மாநகர சபையின் சேவைகள் கட்டாயமாக சென்றடையும் என்பதை நான் சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதன் அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த குழு கூடி தீர்மானிக்கிற விடயங்கள் மாநகர சபையிலே அறிவிக்கப்பட்டு அந்த மாநகர சபையின் அனுமதியுடன் இந்த பிரதேசங்களும், அதாவது நுரலிய மாநகர சபை அண்டிய 4 தோட்ட பிரதேசங்களும் இந்த சேவைகளை மக்களுக்கு தேவையான சேவைகளை நாம் மேற்கொள்வோம் என கூறிக்கொள்கின்றேன்.